கொல்ல வருஷம் என்ற மலையாள ஆண்டின் முதல் மாதமான சிங்க மாதத்தில் ஓணம் விழா கொண்டாடப்படுகிறது. பருவமழை காலம் முடிந்தும் எங்கும் பசுமையும் ஈரமும் நிறைந்திருக்கும் கேரளத்தின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களால் சாதிமத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் பண்டிகை ஓணம். இதை கேரளத்தின் அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர். ஓணம் 1000 ஆண்டுகளாக கேரளத்தில் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பண்டிகை என கிபி 861 தேதியிட்டு கிடைத்த தாமிர தகட்டில் ஓணம் பண்டிகை பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது. இன்று ஓணம் பண்டிகை மலையாளிகளாலும் கேரள மக்களாலும் மட்டுமே கொண்டாடப்படும் பண்டிகையாக உள்ளது. இருப்பினும் ஒரு காலத்தில் தமிழ் பேசும் பகுதிகளிலும் இது ஒரு பெரிய பண்டிகையாக இருந்தது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓணம் பண்டிகையின் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களை பற்றி பேசும் பல பண்டைய தமிழ் இலக்கிய படைப்புகள் உள்ளன. மலையாள ஆண்டின் சிங்க மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் 10 நாட்கள் ஓணமாக கொண்டாடப்படுகிறது. ஓணத் திருநாள் கொண்டாடப்படும் 10 நாட்களும் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவர். கசவு என்று சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடை உடுத்துவர். வீட்டு பெண்கள் வீட்டின் முன்பு 10 நாட்களும் தொடர்ந்து பூக்களிலான கோலங்கள் இட்டு ஆடி பாடி மகிழ்வர். நடைபெறும் திருவிழாவில் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி பெயர் கொடுத்து கொண்டாடுகிறார்கள். ஓணம் பண்டிகையின் முதல் நாள் அத்தம், 2ஆம் நாள் சித்ரா, 3ஆம் நாள் சுவாதி என்றும் அழைக்கப்படும். அன்று மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வர். 4ஆம் நாளான விசாகத்தில் 9 சுவைகளில் உணவு தயார் செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் 64 வகையான உணவு வகை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். இவ்வுணவினை ஓண சத்யா என்று அழைப்பர். 5ஆம் நாள் அனுஷம் எனப்படும். அன்று கேரளத்தின் பாரம்பரியமான படகு போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் பங்கு பெறுவோர் வஞ்சி பாட்டு என்ற பாடலை பாடிக்கொண்டு படகை செலுத்துவது இதன் சிறப்பம்சம். 6ஆம் நாள் திருக்கேட்டை, 7ஆம் நாள் மூலம், 8ஆம் நாள் பூராடம், 9ஆம் நாள் உத்திராடம் என்றும் அழைக்கப்படும். 10ஆம் நாள் திருவோணம் என்ற கொண்டாட்டத்துடன் ஓணத் திருவிழா முடிவடைகிறது. இந்த ஓணம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் ஏராளமான மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். அனைவருக்கும் இனிய திருவோணம் நல்வாழ்த்துக்கள். முன்னார் KL16 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.